அதுவும் அந்த மூலையில் தான் அவங்க குடிசை இருந்துச்சு. இது அவங்க பரம்பரை தொழில் இல்லை. சுடலையோட அப்பா வேற வேலை இல்லைன்னு தான் இந்த வேலைக்கு வந்தான். எலும்புல பாலுதுங்க. இந்த சுடுகாட்டிலே தான் விளையாடி வளர்ந்தான். அவனுக்கு அப்புறம் ஒரு தம்பியும் பிறந்தான். அந்த கஞ்சியை குடிச்சிட்டு போ. டேய், அங்க என்னடா பண்ற? இறங்கு. டேய், பாத்ரா. என்ன அழுதுட்டே வரானுங்கம்மா, எல்லாம் அழுதுட்டே வரானுங்கம்மா. இவனுக்கு மட்டும் எப்படிதான் இதெல்லாம் காதுல விழுமோ தெரியல. சொல்ல டேய், சொல்ல பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு பாரு. எந்திரி, எழுந்துடுறா. சட்டியை கொண்டாப்பா. இருடே, ஏன் குழந்தை போட்டு அடிக்கிற? ஒரு வாரமா ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான். ஏன்பா? தின்றா. நம்ம வெளியே போய் சாப்பிடலாமா? வாடா ராஜா, வா. நீ வா. உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம். வாடா. ஏன் வேலையை போச்சு வெளியே போட்டு அடிக்கிறது. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்டா கண்ணா இப்பெல்லாம் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிற? வெறும் சாப்பாடு சாப்பிட பிடிக்கலப்பா. அப்பாவுக்கு இப்போ வேலை இல்லைப்பா. வந்ததும் கறி வாங்கி தரேன். ம், கறி இல்லைப்பா, கூட்டமாக அழுவதை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஊருக்குள்ளே சாவு எதுவும் விடலை. அப்பனுக்கும் வருமானம் இல்லை, பிள்ளைகளும் சரியாக சாப்பிடல. அப்போ தான் கொலை பண்ணான். இந்த மாதிரி கடப்பக்கம் இனிமே வராத, இதான் கடைசி. போ போனோடனே சாப்பிட்டு படுத்துரு, சரியா? அப்பா அங்க பாரு. ஐயோ, யாரு? நாய்க்கரே, நாய்க்கரே, யாராவது வாங்க. நாய்க்கர் வழிபந்து விழுந்து கிடக்காரு. யாராவது வாங்க. நாய்க்கர் வழிபந்து விழுந்து கிடக்காரு. யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்க. நாய்க்கர் வழிபந்து விழுந்து கிடக்காரு. வாங்க. நாய்க்கர் விழுந்து கிடக்காரு. தூக்குப்பா. ஆர்வம் தலையை தாங்கி பிடி. ஐயோ, தலையை அடிபட்டு ரத்தம் கொடுத்து பாரு. துணிவை அவன் துணி வச்சு
அதுக்கப்புறம் அதே மாதிரி 4 பேரை வெவ்வேறு இடத்துல கொன்னான். வேலையை ஊரில் ஒரு பையன் பார்த்துட்டான். ஊரில் இளவட்ட பசங்கள்லாம் கூடி பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒளிஞ்சிருந்து சுடலை ஒவ்வொருத்தனையாக கொண்டுகிட்டே இருந்தான். மக்களுக்கு ஏன்னே புரியல. பயந்து போய் குறி கேட்டதும் வெட்டியாங்குடும்பத்தை உசுரோடு எரிச்சது தான் காரணம்னு குறி சொன்னதும் ஊரே பயந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடம் மாறி 3 கிலோமீட்டர் அந்தாண்ட போயிடுச்சு. கிராமமே காலியாகி சுடுகாடாக மாறிடுச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் சுடலையை ஹைதராபாத்தில் பார்த்து தான் ஊருக்குள்ளே ஒருத்தன் சொன்னான். அப்போ தான் தெரியும் சுடலை இன்னும் உசுரோடு தான் இருக்கான்னு. போலீஸ்கிட்ட இதெல்லாம் சொன்னீங்களா? சுடலை குடும்பத்தை எரிச்சதை பற்றி மட்டும் கொஞ்ச நாள் கேஸ் நடந்துச்சு. சிட்டில எத்தனை பேரை கொன்ன சொல்றா? உன் மொத்த கதை எங்களுக்கு தெரியும். யார் யாரை கொன்ன? இன்னைக்கு நைட்டு தான் நீ வாழ போற கடைசி நாள். சொல்றா. என்னடா மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கீங்க? நான் எங்க பிறந்தேன் எங்க வளர்ந்தேன்னு அவன் தானடா கண்டுபிடிச்சான். இப்ப ஏன் அவன் கம்முன்னு நிக்கிறான்? அவன் ஏதா பேசினானான்னு பாத்தீங்களா? அவனை என்ன கொலை சொல்லுங்க பார்க்கலாம். சிவா, என்னடா யோசிக்கிற? போலீஸ் எல்லாம் போவேணாம். இவெல்லாம் மனுஷனே இல்ல. இப்பவே இங்கே போடுறான். போடு போடு போடு. ஷூட் ஹிம். என்னடா? இவன் சுடலை இல்லை, அவனோட தம்பி. எப்படி இருக்கான்னா சுடலை எப்படா இருப்பான்? வாட்ஸ்அப்பில் வீடியோ பரப்புனப்பவே சுடலையும் நானும் உனக்காக வெயிட் பண்ணோம்டா. டெய்லி 9 மணிக்கு சுடலை என்னை தேடி வருவான். இன்னைக்கும் வந்திருப்பான். நான் காணும்னு விசாரிப்பான். நீ என் ஃபோட்டோவை காட்டி என்னை பற்றி விசாரிச்சது இந்நேரம் என் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும். வருவான்டா அவன். 13 வயசுக்கு அப்புறம் என் அண்ணன் வேற எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறியா? ஊரை விட்டு வந்தவன் சும்மா இல்லை. நெல்லூரில் 2012 தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் கோச் ஒன்று 10 எரிஞ்சு 45 பேர் கருகி செத்தாங்க. ஞாபகம் இருக்கா? அது ஆக்சிடென்ட் இல்லை, என் அண்ணன் பண்ணுது. அடுத்த வருஷம் ஹைதராபாத் பஸ் ஒன்று டீசல் டேங்க் வெடிச்சு 37 பேர் செத்தது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி சித்தூர் கேஸ் பைப்லைன் லீக் ஆகி ஜனங்க எரிஞ்சு போனது. இது எல்லாமே ஏன் அண்ணன் பண்ணதுடா.
அங்க ஒவ்வொரு இடத்துலயும் கூட்டம் கூட்டமா அழுவுறத பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்ல, இன்னும் 10 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்காண்டா. ஹலோ, சிவா கிட்ட ஃபோன் கொடுறா. சிவா பின்னே. ஹலோ. ஏய் சிவா, நீ அவனுக்கு பண்ணல? இல்லை, ஒன்றும் பண்ணல. நல்லதா போச்சு. நீ உடனே அமீர்பேட் ஜங்ஷனுக்கு வா. ஏன்? டேய், முதல்ல நீ டிவி ஆன் பண்ணி ஏதாவது நியூஸ் சேனல் பாடுறா. இங்கே டிவி இல்லை. என்ன விஷயம்? நீ ஒருத்தனை பிடிச்சல்ல? இன்று இரவு 10 மணிக்கு நமது சன் நியூஸ் ஆபீஸுக்கு ஒரு மர்மமான வீடியோ வந்தது. அந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? எந்த கொலையிலிருந்து சொல்றது? உங்களில் பல பேரை நான் ஏற்கனவே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சிட்டியில் உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ மர்மமான முறையில் செத்து அதை நீங்கள் பார்த்து வாய் விட்டு ஓன்னு கதறி அழுதுருந்தீங்களே, ஆனா அப்போ கண்டிப்பாக நான் உங்களை பார்த்துருக்கேன். அது நாம நவலையா கூட இருக்கலாம். ஜனத்தொகையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுல கவர்மெண்ட், பூகம்பம், டீ சுனாமி அதோட எனக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு. இது வரைக்கும் என் நிழல் கூட யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரே ஒருத்தன் என் பேரு, என் ஊரு, நான் 12 வயசுல பண்ண கொலையில இருந்து போன வாரம் பண்ண கொலை வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டான். என் தம்பியை பிடிச்சிட்டான். அவன் என் தம்பியை வெளியே விடணும். விடலைன்னா என்ன நடக்கும்ன்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பிரிட்ஜை பாருங்க. மெட்ரோ ட்ரெயின் பிரிட்ஜ் வேலை ஆரம்பிக்கும் போதே நான் வேலையில் சேர்ந்துட்டேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பில்லர் வைக்கும் போதும் பில்லருக்கு ஒரு ஆளை கொண்டு உள்ள வச்சிருக்கேன். 23 பில்லர், 23 பேர். உங்க வீட்டில் யாராவது காணாம போயிருந்தா இந்த பில்லருக்குள்ள இருக்க சான்ஸ் இருக்கு. பேரு டீட்டெயில் பின்னால வருது. மெட்ரோ ட்ரெயின் ஓபன் பண்ற அன்னைக்கு தான் அதை வெளியே விடணும்னு இருந்தேன். ஒரே சந்தோஷமா இருக்கும்போது இதை காட்டி கூட்டம் கூட்டமா, குடும்பம் குடும்பமா, இப்படி எல்லாரும் விதவிதமா ஓலமிட்டு அழுகிறத பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைச்சோம். ஒருத்தனால எங்க சந்தோஷம் பாதியில நிக்குது. அவன் என் தம்பியை இப்ப வெளியே விடணும். விடலனா இந்த ஊரே சுடுகாடு ஆகும்டா. இந்த ஊரே சுடுகாடு ஆகும். யாரும் அழாதீங்க. உங்களை அழ வச்சவன் இந்த கூட்டத்துல தான் இருக்கான். நீங்க அழுவதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டிவியில என் தம்பிய வெளியில விடணும்னு சொன்னா இல்ல, அந்த தம்பி இவன் தான். இவனை பிடிச்சது நான் தான். இவனை விட்டா மறுபடியும் 2 பேர் சேர்ந்து கொலை பண்ணுவாங்க. இந்த பிரிட்ஜில் பதிச்ச 23 பேர் மட்டும் இல்ல, பிறந்ததுல இருந்து இவங்க இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுங்க, இவன் என்ன பண்ணலாம்?
அண்ணா! அடுத்தவங்க அழுவுறத பார்த்து சிரிக்கிற மிருகம் தானடா நீ? இப்ப சிரிடா. உன் தம்பி அழுறான்ல, சிரி. அண்ணா! அண்ணா! இவனை விடாதண்ணே! என்ன கொன்னு பாடுறா. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஊரையே சுடுகாடாக்கிடுவான். ஏண்டா இவனை கொன்னோன்னு இப்ப எங்க அண்ணன் அழுவுறதை விட உன்னை 100 மடங்கு அழ வைப்பான். யார் யார் அழ வைக்கிறாங்கன்னு நாங்கள் பார்த்துக்குறோம். அம்மா தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா? இதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ண, உங்களோட ஃப்ரீயா பேசணும். சொல்லு, அது எந்த ஹாஸ்பிட்டல்? அவன் பேர் என்ன? ஓ உயிர் போகிற நேரத்தில் கூட ஏன் உயிர் போகாத அளவுக்கு கரெக்டாக சுட்டிருக்கேன்னா அது எந்த ஹாஸ்பிட்டல், யார் பண்ண போகிறா, இதை தெரிஞ்சுக்கத்தானே. ஏய், ஒரு உயிர் இன்னொரு உயிரை கொல்றதுல தப்பு இல்லை, அதான் நேச்சர். அதனால தான் கடவுள் ஒரு உயிர் கூடவா இன்னொரு உயிரை படைச்சிருக்கான். கொல்றது தப்புன்னா மாட்டுக்கு கொம்பையும் பாம்புக்கு விஷத்தையும் தேளுக்கு கொடுக்கையும் எது கொடுத்துருக்கான்? ஆனால் அந்த கொம்பையும் விஷத்தையும் மனுஷனுக்கு கொடுக்கலையே. மூளை, மனுஷனுக்கு மூளை. அது என்ன? வலியவன் வாழ்வான். வீக்கானவன்களா ஒன்னா சேர்ந்து அவன்களை காப்பாத்திக்கிறதுக்காக கொண்டு வந்ததா சட்டம். மான கொண்டா தண்டனை, ஆட கொண்டா தண்டனை இல்லை. ஏன்? மானு குறைவா இருக்கு, ஆடு அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கிறது ஆட்டோட தப்பா? இந்த உலகத்துல ஆடை விட அதிகமா மனுஷங்க இருக்கானுங்க. அவனுங்களை கொன்னா என்ன தப்பு? லட்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை கொண்டு அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடினதுன்னா மிச்சம் எல்லாருக்கும் குகைக்குள்ள வாழணும்னு தோணுச்சு. குகைக்குள்ள போய் பிடிச்சதும் கதவை செஞ்சானுங்க, கதவை உடைச்சதும் பூட்டு போட்டானுங்க, பூட்டை உடைச்சதும் அதுக்கு மாறி மாறி ஆளுங்க காவலுக்கு இருந்தானுங்க. அவன்களுக்கு ஒரு தலைவன் உண்டானா. இவ்வளோ நாகரிகத்துக்கு காரணம் என்ன? பயம். அதை கொடுத்தது யாரு? நாங்க. ஆனா எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. தெரியாதா? அன்னைக்கு உன் தம்பியை ஷூட் பண்ணப்போ அவன் கத்தனானே, அதுதான் பயம். அது பார்த்தும் அந்த கூட்டத்திலே நீ ஒளிஞ்சிருந்தியே, அதுதான் பயம். பயத்தை காட்ட எங்களுக்கும் தெரியும். அதுக்கு தாண்டா இவ்வளவும். ஹாஸ்பிட்டல் அப்புறம் இருக்கட்டும், இன்னொன்னு இருக்கு. இன்னைக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல லான்கோ ஹில்ஸ் 1000 டன் பாறை, அதை தாங்கி நிற்கிற ஒரு சின்ன பாறை. ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரையும் ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸரையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அந்த 1000 பேர் சாகிறத பத்தி கவலை இல்லை. அவங்க 2 குழந்தைங்க சாகக்கூடாது, அவ்வளவுதான். அது ஏதோ ஹைட்ரஜன் குளோரைடையும் H2O-வையும் கலந்து அந்த பாறையில் ஊத்திட்டா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம்
அந்த பாறை பொடி பொடியா போயிடும். அப்போ சப்போர்ட் இல்லாத அந்த பெரிய பாறை என்ன பண்ணும்? டம்மு டம்மு டம் 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 டம். 30 அடி பாறை, 6 அடி மனுஷனுக்கு மேல இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் எந்த ஜாதி மதம் சின்ன பெரிய குழந்தை எதுவும் தெரியாம அப்படியே நசுக்கியா. ஹாஸ்பிட்டல் உனக்கு ஃபைனல் ரவுண்டு தான். இதை போய் முதல்ல தடுக்க முடியுதா பாரு. 1:45க்கு நீ அங்க இருக்கணும். இன்னும் 45 நிமிஷம் தான் இருக்கு. ஓ, அப்போ 1:00 நீ வரலையா? இன்னும் 20 minutes தான் இருக்கு.